லேப்டாப்பில் எதையோ டைப் செய்து கொண்டிருந்த முருகன் கையில் பெட்டியோடு உள்ளே நுழைந்த வள்ளியை பார்த்து அதிர்ந்தான். ஏய், என்னது பொட்டியோட எங்க புறப்பட்டுட்ட? எங்காவது டூர் போறியா என்றான். கையில் இருந்த சூட்கேஸை அலுப்புடன் கீழே வைத்துவிட்டு தொப்பென சோஃபாவில் அமர்ந்த வள்ளி சோர்வாக மூச்சு வாங்கினாள். ஆமா, டூர் தான். ஹோம் டூர். உன்னோட ஹோம சுத்தி பார்க்க வந்திருக்கேன். எழுந்து அவள் அருகே வந்தவன் சிரித்தான். என் வீடு என்ன தங்கி சுத்தி பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிசா? எங்க போற? பொட்டியில என்ன இருக்கு? முதல்ல சரசம்மாவை கூப்பிட்டு எனக்கு சூடா ஏதாவது தர சொல்லு. ரொம்ப தலைவலிக்குது. சண்டை போட்டது ரொம்ப களைப்பா இருக்கு. என்னது, சண்டை போட்டியா? யார்கிட்ட? அதான் காஃபி குடிச்சிட்டு சொல்றேன்ல. சரசம்மா மார்க்கெட் வரை போயிருக்காங்க, காய்கறி வாங்க. சரி, ஏன் உனக்கு காஃபி போட தெரியாதா? போய் போட்டு எடுத்தா. மிரட்டல் உருட்டல் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு என்றவன் எழுந்து போய் சூடாக காஃபி கலக்கி எடுத்து வருவதற்குள் அவள் கண்களை மூடி ஒரு குட்டி தூக்கம் போடுவதைப் போல் ஒரு பாவனையில் இருந்தாள். இந்தா என்று அவன் காஃபி கோப்பையை நீட்டிய பிறகுதான் கண்களை திறந்தாள். வாங்கி ரசித்து ருசித்து அருந்தியவள் கோப்பையை அவனிடமே தந்தாள். அதை வாங்கி டீபாயின் மேல் வைத்தவன், இப்ப சொல்லு, யார்கிட்ட சண்டை போட்ட? சண்டை போட வீட்ல யார் இருக்கா? எங்க அம்மா கிட்டத்தான். அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு யாராவது பொட்டிய தூக்கிட்டு வருவாங்களா? நீ என்ன லூசா? ஆமா, நான் லூசுதான். அவங்களும் அதத்தான் சொல்றாங்க. நிச்சயதார்த்த நிறுத்திடுன்னு சொன்னேன், நீ லூசான்னு கேட்டாங்க. முருகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்பொழுது முருகனின் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. என்ன சொல்ற? அவங்களோட கொள்கைக்கு நான் எதிரா நடந்துகிட்டேனா? மாமியார் இல்லாத வீட்லதான் என்ன கொடுக்கறதா வெறித்தனமா ஒரு கொள்கையோட இருந்தாங்கல்ல, அத நான் முறியடிச்சிட்டேன்னு என் மேல கொலவெறி. எங்க அம்மா உன்னை கொடுமைப்படுத்துற நிலையில தான் இருக்காங்களா? அததான் நானும் கேட்டேன். பேசுறது, அடிக்கிறது, இதையெல்லாம் விட பெரிய கொடுமையே உன் அம்மா இப்படி இருக்கிறது தானா? காலம் பூரா அவங்களுக்கு நீ ஊழியம் பண்ணணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தான்னு கத்துனாங்க. சில நிமிடங்கள் அமைதியாக தலை குனிந்தபடி அமர்ந்திருந்த முருகன், உங்க அம்மா சொல்றது நியாயம்தானே என்றான். என்ன நியாயம்? காலம் பூரா நீயே எங்க அம்மாவுக்கு சேவை செய்யணும். காலம் பூரா யார் சேவை செய்ய போறா? அப்புறம் என்ன, பாதியில விட்டுட்டு போறியா? ஏன் நான் பாதியில விட்டுட்டு போறேன்? என்னோட கவனிப்புல பாரு, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க அம்மா ஒரே வருஷத்துல எழுந்துடுவாங்க. எங்க அம்மா பயப்படுற மாதிரி என் கூட அவங்க சண்டை போட போறாங்க பாரு. இதெல்லாம் நடக்கும்னு நம்புறியா? நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன். சரிதான், ஆனா உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்காத போது இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேனே, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம். என்ன பாவி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண கூட உன்கிட்ட காசு இல்லையா? உண்மைதான், உன் அம்மாவுக்கே நீ வைத்தியத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்ட, வேலைய வேற விட்டுட்ட. சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழணும்னு என்ன இருக்கு? லிவ் இன் ரிலேஷன்ல இருப்போம். இப்ப அதான் ட்ரெண்டு. உனக்கு வெக்கமா இல்ல இப்படி பேச? எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. அவன் எழுந்து நின்று அவளை மிரட்டவும் எழுந்தாள். இறுக்கமாக அவளுடைய கையை பிடித்தவன் தரதரவென வெளியே இழுத்து வந்தான். டேய், விடுடா. அவள் கத்த பைக் அருகே வந்தவன் அதை இயக்கி, உட்காரு என உருமினான். எங்கடா போறோம்? பீச்சுக்கு போறோம், டுவெட் பாட போறோம். ஹாய், ஜாலி என பட்டக்கென ஏறி அமர்ந்தவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். முதன்முறையாக அவன் அவளை கட்டிக்கொள்கிறார். எதற்காக அவன் ஏங்க தவித்து தன் காதலை சொல்லி அது முடியாமல் போய் அழுதானோ அது இப்பொழுது இயல்பாகவே நிகழ்கிறது. ஆனால் அவனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. சர்ரென வேகமாக கிளம்பினான். அவன் உடல் மேல் முழுவதுமாக சாய்ந்து சுகமாக கட்டிக்கொண்டு கண்களை இறுக்க மூடிக்கொண்டவள், மெதுவா போடா, பீச்சுக்கு போறேன்னுட்டு என்ன மேலோகத்துக்கே கொண்டு போய் விட்டுறாதே என எச்சரித்தாள். ஆனால் அவன் பீச்சுக்கு போகாமல் அவளுடைய வீட்டு போகும் சாலையில் நுழைந்தபோது, டே, என்னடா பீச்சுக்கு போறேன், டுவெட் பாட போறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு தெருவுக்குள்ள போற? உங்க அம்மா கையில ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பீச்சுக்கு போலாம். நான் உங்க வீட்ல காஃபி குடிச்சுனேடா. நான் குடிக்கலையே. எங்க அம்மா இப்ப இருக்கிற ஆத்திரத்துக்கு காஃபி தரமாட்டாங்க உனக்கு. என் பொண்ணு மனச கெடுத்துட்டியேடா பாவின்னு விஷத்தை தான் தருவாங்க. அவங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட பாயசம் மாதிரி நான் குடிப்பேன். ஆமா, மனசுல பெரிய சாக்ரட்டிஸ்னு நினைப்பு. அவளுடைய வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தியவன், இறங்கு என கர்ஜித்தான். இறங்கி நின்றவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே வந்தான். திறந்திருந்த கதவு வழியே ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து டிவியில் ஓடிக்கொண்டிருந்த நகைச்சுவைக்கு சிரித்துக் கொண்டிருந்தாள் வசந்தி. பாத்தியா, பொண்ண துரத்தி விட்டமோங்கிற குற்ற உணர்வு, வேதனை, சோகம், அழுகை எதுவுமே இல்லாம இப்படி காமெடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நிஜமாவே எனக்கு சந்தேகமா இருக்கு, இவங்கதான் என்ன பெத்தாங்களான்னு.
கோர்ட்ல கேஸ் போடு, டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணிக்கோ என்று முணுமுணுத்தபடியே அவளை இழுத்து கொண்டு உள்ளே வந்தான். ஆண்டி எங்க அவனே பெரும் சத்தத்திற்கு நிமிர்ந்து இருவரையும் பார்த்ததும் சட்டென்று டிவியை அணைத்துவிட்டு எழுந்தாள். எதுக்கிங்க இப்ப 2 பேரும் வந்திருக்கீங்க? ஆண்டி உங்க பொண்ண உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போக வந்தேன். நீங்க தான் கோபத்துல ஏதோ சொன்னா உடனே இவ பொட்டிய தூக்கிட்டு ஓடி வந்திருக்கா. நான் கோபத்துல ஏதோ சொல்லல, சொல்ல வேண்டியதுதான் சொன்னேன். புருஷன் துணை இல்லாம ஒத்தையா வளர்த்து ஆளாக்கின என்னை தூக்கி எறிஞ்சவ எனக்கு மகள் இல்ல. அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பியோ இல்ல குளம் குட்டையில தள்ளுவியோ அது உன் இஷ்டம். ஆனா அவ எனக்கு மகள் இல்ல. சற்று முன் தொலைக்காட்சி பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தவளின் முகம் பெரும் கனலாக மாறியிருந்தது. அத்தை, நீங்க அவளை மகளா ஏத்துப்பீங்களோ மாமியாரா ஏத்துப்பீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்க கையான நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். உண்ட வீட்டிற்கே நான் 2 பண்ண மாட்டேன். செஞ்ச சோற்று கடனை மறக்க மாட்டேன். உப்பிட்டவரை உள்ளளவும் மறக்க மாட்டேன். நன்றி மறப்பது நன்றென்று இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே இரு. கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? ஆண்டி இங்க பாருங்க, அவளை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். ஆனா உங்க சம்மதம் இல்லாம அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வீட்டை விட்டு ஊடி வந்துட்டாளேன்னு நல்லதா போச்சுன்னு கிடைச்சவர லாபம்னு நினைக்க மாட்டேன். புத்தி கெட்டவ, அம்மாவுக்கு அப்புறம் எல்லாமோன்னு தெரியாதவ. என் வேலையவே தூக்கி எறிஞ்சிட்டு நான் வீட்ல இருக்கேன். யாருக்காக? என் அம்மாவுக்காக. அத மாதிரிதான் இவளும் நினைக்கணும். அதை விட்டுட்டு பொட்டிய தூக்கிட்டு அவ பாட்டுக்கு வந்துட்டா. இந்த அம்மாவை பாத்துக்கணும் குணப்படுத்தணும்னு அவ நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். அதுக்காக தன் தாய தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தரோட தாய பாத்துக்க வர்றது முறையில்ல. அவ ஒரு குழந்தை மாதிரி. அம்மா அடிச்சா பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற மனசு. அத பெருசா எடுத்துக்காதீங்க ஆண்டி. அவளை மன்னிச்சிடுங்க. 4:30 விட்டு உள்ள போக சொல்லுங்க. வேணும்னா உங்களுக்காக நான் 4:30 விடுறேன் என கையை ஓங்கியவனின் கையை பிடித்த உதறிய வள்ளி, அட பாவி, இதான் நீ என் மேல வச்ச காதலா? உலகமே எதிர்த்தாலும் பிருத்திவிராஜ் சம்யுக்தையை சிறை எடுக்கிற மாதிரி குதிரையில தூக்கிட்டு போவேன்னு நினைச்சா சரியான கோழையா இருக்கியே. தளர்வாக சோஃபாவில் உட்கார்ந்தவன், ஆண்டி என் மேல என்ன கோவம் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. உங்க கையால ஒரு கப் காஃபி, இல்ல வேண்டா, ஹார்லிக்ஸ் கொடுங்க. கத்தி சத்தெல்லாம் போயிடுச்சு. வசந்தி ஒன்றும் சொல்லாமல் உள்ளே சென்று பெரிய டம்ளரில் ஹார்லிக்ஸ் கலக்கி எடுத்து வந்து நீட்டினாள். ஆர்வமாய் பசியோடு பருகியவன் போல் பருகினான். தெம்பாக எழுந்தான். ஆண்டி, வர அவசரத்துல அவ எடுத்துட்டு வந்த பொட்டியை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். வேண்டாம்பா, அது அங்கே இருக்கட்டும். ஆமா, அதுல நான் வெறும் பழந்துணிதானே எடுத்துட்டு போனேன். நகை நட்டு எதையாவது சுருட்டிக்கிட்டு போயிருந்தா திரும்ப கேப்ப என்று நொடித்தாள். அவன் அருகே வந்த வசந்தி, முருகா, நிஜமாவே நீ முருகன் தான்பா. என் பொண்ணு உன்னை கட்டிக்க நினைச்சத நினைச்சு இப்ப பெருமைப்படுறேன்பா. அவனவன் எப்ப எவ ஓடி வருவா இழுத்துக்கிட்டு ஓடலான்னு அலையிற இந்த உலகத்துல என்ன உதறிட்டு வந்தவளை விட இந்த அம்மாதான் பெருசுன்னு கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கியே. அம்மாவோட பெருமை என்னன்னு அவளுக்கு புத்தி சொல்லிருக்கியே. கிரேட் முருகா. நான் தான் என் பொண்ணு உங்க அம்மாவுக்கு சேவை செய்து சீக்கிரமா குணப்படுத்தணும்னு நினைச்ச நல்ல குணத்தை மதிக்காம அவளை அசிங்கப்படுத்திட்டேன். ஆனா நீ அவளை கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கியே. உன்னை விட உத்தமன் இந்த உலகத்துல இல்லப்பா. உங்க இருவரோட சிந்தனையுமே என்னை உலுக்கிடுச்சு. மாமியார்னாலே கொடுமைக்காரிங்கிற எண்ணத்தால நான் எனக்குள்ள ஒரு கோட்பாட வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு கோடு போட்டுட்டேன். மன்னிச்சிடுங்கப்பா. இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிற நீ எனக்கு மருமகனா வந்தா எனக்கு மகனே கிடைச்ச மாதிரி இருக்கும். நீதான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவள் கண்கலங்க சொல்ல முருகன் துள்ளி குதித்தான். ஆண்டி, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமாப்பா என அவனுடைய தலையில் அடித்தாள். அப்படின்னா இத கொண்டாட ஏதாவது ஸ்வீட் கொடுங்க. ஹார்லிக்ஸ் தந்தேனேப்பா. அது என்ன ஸ்வீட்டா? வீட்ல ஸ்வீட் எதுவும் இல்லையே. அப்ப உள்ள போய் சர்க்கரையாவது எடுத்துட்டு வாங்களேன். சரி என அவள் உள்ளே போய் சர்க்கரை டப்பாவை எடுக்கும் கேப்ல அவன் வள்ளி சட்டென கட்டி அணைத்து வசந்தி வருவதற்குள் எத்தனை முத்தம் தர முடியுமோ அத்தனை முத்தம் இச்சுன்னு கொடுத்து கொண்டிருந்தாள். நேயர்களே, இந்த ரொமான்டிக் காதலன் கதையை நீங்கள் அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இதே போன்று அடுத்த கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பு தொடர்பிலே என்னுடன் இருங்கள்.